ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய அம்மா வீட்டில் வந்து எப்படி என்னுடைய டே எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து தூங்கி எந்திரிச்சேன். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இந்த சைக்கிளிங் வந்து பண்ணுவோம். இங்கே இருக்கிறனால இந்த மிஷின் இருக்கனால நான் பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளிங் பண்ணுவேன். இல்லைனா வந்து மெனக்கெட்டு பண்ணணும் அப்படின்லாம் வந்துட்டு பண்ண மாட்டேன் எக்ஸசைஸ்லாம். ஸோ இது வந்து இங்கே இருக்கனால அந்த மிஷினில் ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா ஒரு உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நின்றுக்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளிங் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டீ சுட சுட சூப்பராக வந்து குடிச்சிட்டோம். இன்றைக்கி நானும் என் ஹஸ்பண்ட் வந்திருக்கனால எங்கள் அம்மா என்ன ஸ்பெஷலாக வந்து செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வட்டலாப்பம். ஸோ எங்கள் அம்மா என் வட்டலாப்பம் வந்து சூப்பராகவே வந்து செய்வாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாம் சாப்பாட்டுக்கு, அவ்வளோதான். யாருக்கெல்லாம் வட்டலாப்பம் பிடிக்குமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வட்டலாப்பம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. ஸோ எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. தோசை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரெடியாக எடுத்துகிட்டு போய் எல்லா சாப்பாடையும் இங்கே வந்து ஹாலில் வச்சுட்டோம். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா எப்போவுமே என்னுடைய ஒர்க் என்னென்னா லெமன் ஜூஸ் போட்டு வைக்கிறது. ஸோ லெமன் பார்த்திங்கன்னா நம்ம லெமன் ட்ரீ வந்து வீட்டிலே இருக்கனால நம்மளுக்கு லெமன் வந்து போய் பறிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அதுவே விழுந்தும் கிடக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் போடுறதுக்கு வந்து போயிட்டேன். மாஷா அல்லான்னு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நிறைய லெமன்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து லெமன் ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ நல்லபடியாக வந்து லெமன் ஜூஸ் போட்டாச்சு. இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு சின்ன ஹெல்ப்ஸ்லாம் வந்து பண்ணுவேன். அதுவே வேணான்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சும்மா சின்ன ஹெல்ப் வந்து பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நானும் என் பிரதரும் வந்து கேம் விளாண்டோம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. நல்லாவே வந்து சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து குடித்தோம். ஸோ லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கடையில் கேஎம்எஸ் பிரியாணியில் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வீட்டில் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து செஞ்சாங்க. ஸோ சாப்பாடு எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு நாங்களும் வந்து சாப்பிட உட்காந்துட்டோம்.
ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்வீட் சாப்பிட்டோம். வீட்டிலேயே செஞ்ச குலோப் ஜாமுன் வந்து இருந்துச்சு. ஸோ அது செஞ்சு நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். கூலிங்காக சூப்பராக வந்து சாப்பிட்டோம். ஸோ சாயந்தரம் டீக்கு பதிலாக அந்த இருக்கிற பாலை வச்சு ரோஸ் மில்க் வந்து போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். நாங்கள் பார்த்திங்கன்னா வந்து சாயந்தரம் போல் அப்படியே பார்த்திங்கன்னா எங்கள் புதுக்கோட்டையில் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கலைஞர் பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா வந்து போனோம். எல்லோரும் போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு ரிட்டன் வந்தோம். வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வந்து தாகமாக இருந்துச்சு. நம்ம போட்டு வச்சுருக்க ரோஸ் மில்கை பார்த்திங்கன்னா எல்லோரும் குடிச்சிட்டு நைட் சாப்பாடு என்ன பண்ணிக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா வந்து தோசை ஊற்றிக்கிட்டோம். தோசை பிரியாணிலாம் இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே கொண்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.